வணக்கம் பானு. மதுரை மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு மாதமும் மாமன்ற கூட்டங்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த மாமன்ற கூட்டத்தில் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள், தங்கள் வார்டு ஏற்படக்கூடிய பொதுமக்களுக்கு தேவைகள் குறித்து அந்த மாமன்ற கூட்டத்தில் ஒவ்வொரு வார்டு கவுன்சிலரோடும் மேயரிடம் கோரிக்கை விடுவது வழக்கம் பானு. இந்த நிலையில் இது நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தின் போது காத்தாடிய மதுரை மாநகராட்சி என்று கூறலாம். ஏன்னா தொடர்ந்து மாமன்ற கூட்டம் நடக்கப் போயிருந்து ஒரு வாரத்துக்கு முன்பாகவே உறுப்பினர்களுக்கு தெரிவித்த நிலையிலும் கூட இந்த நிலையிலும் நடைபெறும் திமுக கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஒரு மாமன்ற கிட்டத்தட்ட 14-15 மாமன்ற உறுப்பினர்களை கலந்து கொள்ளும் வகையில் மாமன்ற கூட்டத்திற்கு யாரும் வராத நிலையில் பொதுமக்களின் அந்த கோரிக்கை என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது பானு. ஏன்னா தொடர்ந்து மதுரையை பொறுத்தவரை 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு, மாநகராட்சி பகுதிகள் 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு 100 வார்டு பகுதிகள் இருக்கிறது. இந்த 100 வார்டு பகுதிகளில் குறிப்பாக பெரும்பான்மையாக திமுகவை சேர்ந்த 67 கவுன்சிலர் இருக்கிறார்கள். கூட்டணி கட்சியை சேர்த்தால் 79 கவுன்சிலர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவராக இருந்த போதிலும் கூட தற்போது இன்று மேயர் இந்திராணி தலைமையில் நடைபெற்ற இந்த மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டிருக்கின்றனர் பானு. ஏன்னா தொடர்ந்து அடுத்த இந்த மழை காலங்களில் ஏற்படக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும் அதற்கான தேவைகள் குறித்தும் இந்த மேயர் இந்திராணி பேசும்பொழுது கூட இருக்கையில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் உறுப்பினர் இருக்கும் நிலையில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இதுபோல் இருந்தால் எப்படி பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை எப்படி நிவர்த்தி செய்யப்படும் என்ற ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது பானு. ஏன்னா தொடர்ந்து மதுரை மாநகராட்சியை பொறுத்தவரை சாலை அமைப்பது, சாலை ஓரங்களில் விளக்குகள் அமைப்பது தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகள் பொதுமக்கள் சார்பாக வைக்கப்படுவதற்கும் இருந்த போதிலும் இந்த குடிநீர் தேவைகள், முக்கிய கோரிக்கையான குடிநீர் தேவைகளை நிவர்த்தி செய்வது எப்படி என்பது குறித்தும் இந்த மாமன்ற கூட்டத்தில் விரிவாக விவாதிப்பது வழக்கம். இருந்த போதிலும் இந்த மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் இன்று பெரும்பான்மையாக, அதாவது திமுக சேர்ந்த மாமன்ற உறுப்பினரை கலந்து கொள்ளாத நிலையில் இன்று காத்தாடி காணப்பட்டது மாநகராட்சி கூட்டம் என்று கூறலாம் பானு.